எங்கள் ராசி சரவணன் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவர் சொல்லுவார், நான் வந்து இந்த பாட்டு கேட்டேன்னா நான் கண் கலங்கிடுவேன் அப்படின்னுவார். அப்போ இந்த பாட்டு கேட்டு கண் கலங்காத பக்தர்களே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாடல், ஒரு கிளாசிக் மெலடி ஆஃப் வீரமணி சாமி. என்னதான் எங்கே மணக்குது அன்னதான பிரபுவே அது இதுன்னு அடிதடியாக பாடினாலும் அவங்களுடைய ஒரு சில மெலடி பாடல்கள் வந்து மனதை கிள்ளும் பாடல்கள் ஐயப்பனுக்கு. அந்த மாதிரியான ஒரு பாட்டு ஆரம்பிச்சோன்னே தெரியும். இரும்பாலை முதல் கேட்டறிவில் அனுமத் ஜெயந்தியை முன்னிட்டு அபிஷேக் ராஜின் இசை கச்சேரி 28ஆம் தேதி நடக்கிறது. நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அடுத்த வருஷமும் இதே நியூஸ் பேப்பர்ல இது வரும். அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த வருஷமும் நாங்கள் வருவோம்னு அர்த்தம். நீங்க கை தட்டினா வருவோம், நிச்சயமாக வருவோம். என்னது யாராவது சொன்னீங்களே? பையனை சேர்த்து கூப்பிட்டு வந்துடுறேன் கண்டிப்பா, மேண்டேட்டரி. அவரு மலையாம் மலையாம் சபரிமலையாம், மலையின் மேல் ஒரு சாமியாம், அந்த சாமி வாழும் சபரிமலைக்கு சரணம் சொல்லி போமா. மலையாம் மலையாம் சபரிமலையாம், மலையின் மேல் ஒரு சாமியாம், அந்த சாமி வாழும் சபரிமலைக்கு சரணம் சொல்லி போமா. மலையாம் மலையாம் சபரிமலையாம், மலையின் மேல் ஒரு சாமியாம், அந்த சாமி வாழும் சபரிமலைக்கு சரணம் சொல்லி போமா. செண்டை கட்டிவிட்டு ஐயப்ப சரணம் பாடிக்கொண்டு காடும் மேலும் நடந்து செல்லும் ஐயப்பன்மார்கள் கோடி நம்பே. எருமேலி பேட்டை புள்ளி அழுதை வழியே நடந்து சென்றார். கரிமலையின் மேல் நடத்தி செல்வார் நம்ம ஐயப்ப சாமியாம். கரிமலையின் மேல் நடத்தி செல்வார் நம்ம ஐயப்ப சாமியாம். நதியாம் பம்பா நதியோ பாவம் தீர்க்கும் நதியில் ஆடி ஐயனை தேடி நாமும் போவோம் நீடி. சுவாமி ஐயப்பனா ஒந்தி விடையா தள்ளி விடையா என்று சொல்ல வைப்பாரா.
ஐயப்ப சுவாமி அபிஷேகம் செய்வோம் ஐயப்ப சுவாமி அபிஷேகம் செய்வோம்